We are gathered here for the launch of the prestigious SUV Thar Rocks, and I am very excited to be part of this event tonight, and I am sure each and every one of you too. Are you all excited? So இப்போ குத்து விளக்கு ஏத்த போறோம். Since 1940 till from 2010 onwards, this is known as Thar. It has come with the 5-door. Our team will take a detailed product presentation shortly. I take immense pleasure of welcoming our beloved MLA M.K. Mohan sir, Dolphin Sridhar sir, Velu Swami sir. Joined with us, it's a great honor for all of us. I already during your busy schedule, you have joined with all of us. I take great pleasure of welcoming you all in. Give a big round of applause, please. Technology, and he is the man behind all the vehicles actually, is none other than Mr. Velu Swami sir, President Automotive Technology and Product Development. So please come on to the dais. Director Cheran sir, Indian film director, producer, actor and lyricist to the stage please. A big round of applause please. Thank you, thank you. Thank you. தமிழ் பேச கொஞ்சம் தக்கத்தை பண்ணிச்சிங்க. ஸோ என் பேர் ராஜா. Member of State Assembly. My colleagues are there. Director, my friend. ஸோ காலையில் கூப்பிட்டாங்க, ஈவினிங் போகிற இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்களான்னு கேட்டேன். there's a reason for it. அவர் உடனே வர்றேன், ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, அது என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான வேலை நான் பண்ணுறேன், அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வண்டியில் டியூன் பண்ணோம் நாங்கள் ஹார்மன் கார்டன் சிஸ்டம். நிறையா வண்டியில் பார்த்துருப்பீங்க, ஜேபிஎல் ஹார்மன் ஜேபிஎல் அப்படின்னு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து லோ லெவல் சிஸ்டம். இந்த மாதிரி வண்டியில் வந்து ஹார்மன் கார்டன் ஒரு பெரிய சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். அது அந்த ஷேப் ரொம்ப ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அவருடைய பெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு ஒன்றா ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி டியூன் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது, 9 ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், ஆனால் அந்த கார்டன் கார்மன் மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு. பாஸ் மாதிரி வரல, ஆனால் கேட்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா XUV 700 சோனி சிஸ்டம் இருக்குது, அதனால
அவர் சொன்னார், என்கிட்ட வந்து 2 பேர் இருக்காங்க என் படத்தில், எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணவங்க, சிவா அண்ட் கிருஷ்ணா. அவங்க வந்து 30 இயர்ஸ் ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏஆர் ரஹ்மான் கூட பேசிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னா, மறுநாள் காலையில் 6 மணிக்கு அங்கே வந்துட்டாங்க. எம்எஸ்பிடி டெஸ்ட் ட்ராக் வந்துருக்காங்க. வந்துட்டு எல்லா வண்டியும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த சப்ளையர் பிளேஸ்க்கு அடுத்த நாள் பூனாவுக்கு போனாங்க. பூனாவுக்கு போய் 2 days அவங்க இருந்தாங்க. கூடயே இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க டக்குன்னு. அவங்க 2 பேரும் அதிகமாக பேசல, சிவாவும் கிருஷ்ணாவும். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்ட் அவங்களாம் உட்காந்து கரெக்ட் பண்ணி அதை டியூன் பண்ணி வெளியில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச், நாங்கள் எங்கெங்கேயோ போய் பிடிச்சோம், கடைசியில் உங்கள் கையில் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அது என்னைக்காவது அவர் ஒரு 2 years முன்னாடி அந்த வெப் சீரிஸ் எடுத்து அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அது ஞாபகம் வச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது அவருடைய நன்றி கட்டணம் தான் எனக்கு காலையிலேருந்து சின்ன யோசிச்சு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சரி சார், 2-3 minutes. Karthi, you did fantastic, so thank you so much. I'd like to introduce some of my colleagues. சேரி கம்மியா இருக்கு. ஓகே, இந்த வண்டியை நேற்று ஓட்டி பார்த்துட்டேன். சூப்பர், ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல் அண்ட் மார்வெலஸ். நான் வந்து 2 வண்டி கேட்டிருக்கேன், எத்தனை கேட்டுட்டேன். இன்னைக்கு வந்து என் பையன் வந்து என் பையன் வந்து கார்த்திக், என் பையன் கார்த்திக், அவன் பையன் அப்படின்னு நான் தான் வந்து கார் ஓட்டுறவங்க. எப்படின்னா சோலோ ரேஸ்ல கார் ஓட்டிருக்கேன். கார் ஓட்டி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கிறேன் இருக்காரு. அப்போ வந்து நாயுடாவது பாம்பே நெய், அவரது கிங்ஃபிஷர் ஓனர் வச்சிருந்தவர், அதெல்லாம் நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ராக்ல ஓட்டிருக்கோம். அது ஒரு மோட்டர் பைக் வாங்கினேன், மோட்டர் பைக்ல ஓட்டினேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அது என் டாக்டர் அதே போல வந்து ரேலி போச்சு, ரேலி போய் செகண்ட் பிரைஸ் வாங்கிச்சு. இப்போ வந்து என் பேரை ஓட்டுறான் வண்டியை, அந்த சின்ன வண்டியில அது கோயம்புத்தூர் போய் கற்றுட்டு கார்த்தி அவளை பெங்களூர்ல வந்து போய் கற்றுட்டு அங்கே போய் பிரைஸ் ஆகியிருக்கான். 2வது வந்து நம்ம சென்னையிலேயே இன்னைக்கு ப்ரோக்ராம் எனக்கு நான் இது ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சரி, அது லாஸ்ட்ல ரவீன் கார்த்திக் பேசுறது கேட்காதே வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கேவ் டைம் ஃபார் மீ அட் 5 o'clock, 5 மணிக்கு கொடுத்துட்டாங்க. சரி, 6 மணிக்கு கொடுத்துட்டாங்க. ரெஸ்ட் 2 மணிக்கு தான் பார்த்துட்டு வந்துருப்பேன். அதில் என் பேரை ஓட்டுற வண்டியை என் பேரை கற்றுக்கிறான். அது அவனுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஐ டேக் திஸ் வெஹிக்கிள். என் டாக்டர் வந்து அது வந்து ஓலோ இது வச்சுருக்கு, ஓலோ வச்சுருக்கு. ஓலோவோட பிடிக்கல, என் கார் அப்போ போய் எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கோம். ஆனால் இந்த கார் ஆக்சிடென்ட் வாங்கினது வந்து தோட்டத்துக்கு போகிறதுக்கு வாங்கினேன். தோட்டத்துக்கு போட்டு வாங்கினது ரோடு அந்த செய்யல தொட்டு வாங்கினேன். தோட்டத்துக்கு சூப்பராக இருந்தது, ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, நல்லா இருந்தது. அதை இப்போ வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு நல்லாவே பார்த்துருந்தேன், ரொம்பவே இருந்தாங்க. காரை பற்றி சொன்னேன், அது வீட்டுக்கு போனான். அது பார்த்தேன், எனக்கு வந்து கார் ஓடணும். இப்பயே ஒரு 7-8 கார் புக் ஆயிடுச்சு. அடோடும் அது கொடுப்பாரான்னு தெரியல ராஜேஷ் சார். எப்போ அவர் டிமாண்ட் பண்ணுவார். அந்த டிவிஎஸ் குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா கார் கொடுப்பாங்க. சார் கார் இல்லை சார், ரொம்ப டிமாண்ட் சார். எப்படி ஒரு 2 மாசம் ஆனாங்க. அவளை போன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு சார் ஒருத்தருக்கு சொன்னாரு கேன்சல் ஆயிடுச்சு சார். அது பிசினஸ் ட்ரிக் சார். அதான் பண்ணுவாங்க. எங்க அப்பா ஒரு வருஷம் ஒரு கார் புது கார் எடுப்பாரு, ஃபியட் தான் ஓட்டுவாரு, செல்ஃப் இருந்த 75 வருஷமா ஆர்எஸ் டிரைவர் இருக்கலாம். இப்போ நாங்க பசங்க இருக்காங்க, எங்க அண்ணன் பசங்க கார் டிரைவர் வச்சுக்கிறாங்க. எதுக்கு டிரைவர்? அந்த காத்துல பெரியவங்க எவ்வளவு நாள் அந்த வயசுக்கு ஓட்டுவாங்க. 150 acres ஆனாங்க. பெரிய பட்சத்தமா பேச ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட வளக்கோட்டை போற இடத்துல இருக்கு, பயிர் வைக்கிறோம். இப்போ கட்சி பையன் லேஅவுட் போட்டு வச்சாங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப இருக்க பசங்க வந்து அப்பாலாம் கஷ்டப்பட்டாங்க, சின்ன கார் வாங்கி எடுத்தோடனே என் அண்ணன் பையன் ஒரு பெருசு கார் வாங்கி வச்சுக்கிறான். எனக்கு நீ முதல்ல நல்லா சம்பாடுறா, அப்பா ஓட்டுறாங்க, அவன் டிரைவர் வச்சுக்கிறான். எனக்கு நீயே ஓட்டி சின்ன பையன் தானே. நானும் சார், நான் கஷ்டப்பட்டு ஜாஸ்தி படிக்கல, மெட்ரிகுலேஷன் தான் படித்தேன். ஆனால் வந்து சேம்பர் 5 சேம்பரு, லாரி 25 லாரி மொத்தத்தை பார்த்தேன். நான் பயிர் வைப்பேன், டிராக்டர் ஓட்டுவேன், புல்டோசர் ஓட்டுவேன், சபரிமலைக்கு போகும்போது பஸ் ஓட்டுவேன். பஸ் சார் 3 பஸ், நான் தான் பஸ் 90 பேர் இட்டு போகிறோம். போகும்போது இது இந்திரா காந்தி அவங்க இறந்துட்டாங்க பெங்களூர்ல. அப்புறம் நினச்சி போக முடியல. அப்புறம் அங்கே லோக்கல் சாமி வந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க, ஒரு 25 பேர். அவங்க நாங்கள் ஒரு 90 பேர் இறங்கி சாமி பாட்டு பண்ணி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே விட்டாங்க. அப்போதான் 5 பேர் தர்மசாலா எல்லாம் ஃபுல்லாக நானே ஓட்டிட்டு போனேன். 3 பஸ் நல்ல டிரைவர், ஃப்ரெண்ட் விட்டு பேக்கில் நான் ஓட்டுவேன். அப்படி இங்கேயே லாரி ஓட்டுவேன், சாமியில் டிரைவர் வரலையே லாரி ஓட்டுவேன். டிரைவர் என்ன பண்ணுவான், டெய்லி கார் லாரி ஓட்டுவான்.
அப்பயே அந்த பஸ்ஸில் போடுவாங்க கீரை டருன்னு போடுவான். நான் எடுத்து ஓட்டுவேன், நான் ரொம்ப நாள் ஓட்டு, நான் ஒரு இங்கிருந்து அந்த தெருவு போறது தெரிஞ்சிடும். அது நேக்கா போட்டு இப்படி போகணும். இப்போ தான் பஸ் சத்தம் வரல. அதுபோல் டிரைவிங் மேலே மிஸ்டேக் ஆகல. ஒரு நியாயத்துக்கு இல்லைன்னா அது போய் புஷ் போட்டால் வராது. All I want